என்ன மனுஷங்க, இந்த மாதிரி மனசு யாருக்கு வரும்? ரீசெண்டா நடந்து முடிஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா vs ஜிம்பாப்வேவோட செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா கிட்டத்தட்ட ஒரு 236 ரன்ஸ் வித்தியாசத்துல அபாரமா வின் பண்ணாங்க. ஆக்சுவலா இந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டனான வியான் முல்டர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் தனி மனிதனா 367 ரன்ஸ் அடிச்சிருந்தாருங்க. இன்னும் அவரு வெறும் 33 ரன்ஸ் அடிச்சிருந்தா டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோரான பிரையன் லாராவோட 400 ரன்ஸை பீட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை முறியடிச்சிருப்பாரு. எல்லாருமே அவர் அந்த ரன்ஸ்ல இருக்கும்போது கண்டிப்பா அவர் இந்த ரெக்கார்டை பீட் பண்ண போறாருன்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா நம்ம முல்டர் இந்த ரெக்கார்டை பத்தி எல்லாம் யோசிக்காம அடிச்சது போதும்னு 367 ரன்ஸ்ல டிக்ளேர் பண்ணிடுவாரு. இவரோட அந்த செயலை பார்த்து அந்த சமயத்துல எல்லாருமே பயங்கரமான சாக்கு. இதை பத்தி அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் அடிச்சது போதும், அடுத்து பவுலிங் வேற போடணும்னு யோசிச்சேன். ரெண்டாவது பிரையன் லாரா ஒரு ஜாம்போ, அவர் இங்கிலாந்துக்கு எதிராக 400 ரன்ஸ் அடிச்சாரு. அப்பேற்பட்ட மனுஷங்கிட்ட அந்த ரெக்கார்டு இருக்கிறது எனக்கு ஒரு சிறப்பான விஷயமா தோணுச்சு. எனக்கு திரும்ப இந்த வாய்ப்பு கிடைச்சாலும் நான் இதை தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னாருங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.